நான் உனக்கு தரது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் கரெக்டாக பேசுகிற நமக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸே ஒரு விருது பற்றி தான். மணிமேகலை விருது பெற வருவோர் 3ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம், தேனி கலெக்டர் தகவல் இப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறப்பாக செயல்படும் கிராம ஊராட்சி பகுதிகளில் இருக்க சுய உதவி குழுக்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மற்றும் வட்டார அளவிலான கூட்டமைப்புகள், அப்புறம் கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள், இதெல்லாம் மாவட்ட அளவிலான எந்த ஊராட்சி, வட்டாரம், கிராமம் சிறப்பாக செயல்படுதோ அவங்களுக்கு மணிமேகலை விருது கொடுப்பாங்க. அதை இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மணிமேகலை விருது பொதுவாக எதுக்கு வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்கீம்ஸை பற்றி, விருது பற்றி நமக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, ஐபிசி சிஆர்பிசிக்கு மாற்றாக இன்று முதல் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல். 150 வருஷமாக நடைமுறையில் இருந்த ஐபிசி சிஆர்பிசி முழுமையாக நீக்கம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2023 ஒரு 3 சட்டங்களை ஏற்றுனாங்க. ஐபிசி அதாவது இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலாக இனிமேல் பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கும். சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொல்லப்படுற சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற ஒரு சட்டம் அமலில் இருக்கும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872க்கு பதிலாக பாரதிய சாக்ஷிய சட்டங்கள் அப்படின்ற ஒரு சட்டம் இனிமேல் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்று மேட்ச்சில் கொடுத்துடலாம், ஐபிசிக்கு பதிலாக என்ன வருது, சிஆர்பிசிக்கு பதிலாக என்ன வருது, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக என்ன வருது அப்படின்றத மேட்ச்சில் கொடுத்து உங்களுக்கு கொஷினாக கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த சட்டங்களோட முக்கிய அம்சங்கள்ட்டு ஒரு சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல, இமெயில் மூலமாகவே இல்லை ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி இப்போவுமே நடைமுறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 80 டேஸ்க்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். 130 டேஸ்க்குள்ளே அந்த கேஸே குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தண்டனையே வழங்கி முடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பலாத்காரம் செய்வோருக்கு கண்டிப்பாக மரண தண்டனை தான். இதில் இந்த சேஞ்சஸ்லாம் சிறப்பு அம்சங்களாக கருதப்படுது. உங்களுக்கு இது மேட்ச்சில் கேட்கலாம். ஐபிசிக்கு மாற்றாக இது, சிஆர்பிசிக்கு மாற்றாக இது, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு மாற்றாக இது. நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க இந்த ஆக்ட் எல்லாமே. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, ஜெனரல் உபேந்திர திவேதி இந்திய இராணுவத்தின் புதிய தளபதியானார். லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி இந்தியாவோட 30வது தலைமை தளபதியாக பதவியேற்றிருக்காரு. இவர் லாஸ்ட்டாக துணை தளபதியாக இருந்தார். இப்போ இராணுவத்தோட 30வது தலைமை தளபதியாக பதவியேற்றிருக்காரு. கண்டிப்பாக அந்த கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா ஒரு புக் பற்றி தான். புக்ஸ் பற்றியும் ஒரு கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நம்ம எப்படியுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப அதிகமாகவும் கேட்கலாம், இல்லை ஒரு சில நேரத்தில் சப்ஜெக்ட்ஸை கட் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸையும் கட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். ஏன்னா எப்போ எந்த வெயிட்டேஜ் எப்படி மாறும் அப்படின்றலாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்றது ஒரு 50-50ன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போனால் மட்டும்தான் அங்கே இது பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எது ஏறும், எது குறையும், எந்த வெயிட்டேஜ் ஏறும், எந்த வெயிட்டேஜ் ஏறியும்ட்டு நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா, சப்போஸ் அந்த கொஷினே வரலைன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும், லாக் ஆகிடுவீங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் புக்ஸை பற்றி தான். முன்னாள் இந்திய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு சுயசரிதை புத்தகங்கள் பிஎம் வெளியிட்டார். வெங்கையா நாயுடு அவர்கள் இந்தியாவோட 13வது துணை ஜனாதிபதியாக இருந்தார். அவரோட சுயசரிதை புத்தகங்கள் 3 வெளியிட்டிருக்காங்க. பிஎம் மோடி அவர்கள் தான் வெளியிட்டார். முதல் புக்கு வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு புக்கு. இதை எஸ் நாகேஷ்குமார் அப்படின்றவர் வெளியிட்டிருக்காரு. அடுத்து செலிப்ரேட்டிங் பாரத், இந்தியாவின் 13வது துணை ஜனாதிபதி அப்படின்ற ஒரு புக்கு.
சுப்பாராவ் அவர் எழுதியிருக்காரு. அடுத்து மகாநேடா வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை மற்றும் பயணம் அப்படின்ற ஒரு புக்கு இது எழுதினவர் சஞ்சய் கிஷோர். ஸோ இந்த 3 புக்கையுமே நம்ம பிஎம் அவர்கள் தான் வெளியிட்டார். ஸோ புக்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் புக்ஸில் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கான மேஜிக் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.